வணக்கம், நான் உங்கள் பவானி பாலாஜி, டிவைன் தர்ஷன் வித் பிபி சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்தலம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வைணவ ஸ்தலம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு, இந்த ஸ்தலம் எதனால பெருமை அடைஞ்சது, இந்த ஸ்தலத்தை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. என் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வைணவ ஸ்தலம். இந்த ஸ்தலத்தோட நாமம் அருள்மிகு திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை பூந்தமல்லியில இருக்கு. இப்ப பூந்தமல்லி அப்படின்ட்டு நம்ம அழைக்கிறோம். இந்த கோவில்ல முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ ஸ்ரீனிவாசர், ஸ்ரீ ரங்கநாதர், இவங்க 3 பேரையும் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த 3 பேரும் எப்படி இங்க வந்தாங்க அப்படின்றதுக்கு சில குறிப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவள்ளியில் அவதரித்தார். அவர் மாசி மாசம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவருக்கு காஞ்சி பூரணர் மற்றும் கஜேந்திரதாசர் என்று இவருக்கு திருநாமங்கள் உண்டு. திருக்கச்சி நம்பிகள் ஒரு வைஷ்ய குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய தந்தையாரான வீரராகவர் தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் சொத்தை சமமாக பிரித்து கொடுத்த போதிலும் இவருக்கு மேன்மேலும் அந்த சொத்தை பெருக்க வேண்டும், செல்வந்தராக வாழ வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்லை. சிறு வயதிலிருந்தே இவருக்கு பெருமாள் மீது அதீத நம்பிக்கையும் பக்தியும் இருந்ததுனால அவருக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையிலேயே அவர் இருந்துட்டார். காஞ்சி வரதராஜ பெருமாள் ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகளுடைய கனவுல தோன்றி, எனக்கு ஒரு பூந்தோட்டம் அமைத்து அந்த பூந்தோட்டத்தில் பூக்கும் பூக்களை தொடுத்து எனக்கு மாலையாக அணிவிப்பாயாக அப்படின்னு சொல்றார். இதை தொடர்ந்து சொந்தமான ஒரு இடத்துல ஒரு பூந்தோட்டம் அமைத்து அங்க பூக்கிற பூக்களை எல்லாம் மாலையாக தொடுத்து காஞ்சிபுரத்துல இருக்க வரதராஜ பெருமாளுக்கு சாத்தி மகிழ்ந்தார். நாளடைவுல வரதராஜ பெருமாள் மேல ஒரு மிகுந்த ஒரு பக்தி ஏற்பட்டதுனால அங்கேயே அவர் தங்கிட்டார். அங்க திருவாலவட்டம் வீசும் கைங்கரியத்தை அவர் செஞ்சுட்டு வந்தார். திருவாலவட்டம்னா மயிலிறகால செஞ்ச ஒரு விசிறி, அந்த விசிறி வீசும் சாமரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விசிறி வீசும் கைங்கரியத்தை அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இப்படியே நாளடைவுல அவரோட பக்தி அதிகமானதுனால அவர் வரதராஜ பெருமாள் கிட்ட நேரடியாவே பேசும் ஒரு பாக்கியத்தை பெற்றார். இப்படியாக இருக்க வாரணாசி யாத்திரை முடிச்சுக்கிட்டு காஞ்சிபுரம் திரும்பிய இளையாழ்வார் திருக்கச்சி நம்பிகளை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். திருக்கச்சி நம்பிகள் எப்படி திருவாலவட்டம் வீசும் கைங்கரியம் செய்து வருகிறாரோ அது மாதிரி தேவராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யும் தீர்த்த கைங்கரியத்தும் செய்யுமாறு இளையாழ்வாரை கூறுகிறார். இளையாழ்வாரும் இதை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தினமும் தீர்த்த கைங்கரியம் செய்து வருகிறார். நாளடைவுல இளையாழ்வாருக்கு திருக்கச்சி நம்பிகள் மேல மிகுந்த அன்பும் பாசமும் மரியாதையும் கூடிக்கொண்டே வருகிறது. அதனால அவரையே அவர் சரணடைஞ்சு தனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி அவர் சொல்றாரு. ஆனால் திருக்கச்சி நம்பிகள் என்ன சொல்றாருன்னா, தான் ஒரு பிராமணன் அல்லாததுனால தனக்கு ஆச்சாரியனாகும் தகுதி இல்லை, அதனால் பஞ்ச சம்ஸ்காரம் என்னால் செய்து வைக்க இயலாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சாஸ்திரங்கள் மேல தனக்கு இருந்த அதீத நம்பிக்கையினால திருக்கச்சி நம்பிகள் சொல்லும் கூற்றை அவர் மன வருத்தத்தோட ஏற்றுக்கொண்டார். இப்படியாக நாட்கள் கழிய நம்பிகள் தேவராஜ பெருமாளிடம் நேரடியாக உரையாட வல்லவர் இல்லையா? இதை அறிந்த இளையாழ்வார் தன்னுடைய மனசுல நெடுநாட்களாக சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அந்த சந்தேகங்களுக்கான விடையை தேவராஜ பெருமாளிடமே பெற்று தருமாறு மிகுந்த தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறார். அன்று வழக்கமான இரவு கைங்கரியங்கள்லாம் முடித்த பிறகு தேவராஜ பெருமாளும் திருக்கச்சி நம்பிகளும் சம்பாஷணை செய்யறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நம்பிகள் தாங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீரா அப்படின்ட்டு கேட்கிறாரு. இவருடைய மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இளையாழ்வார் அனைத்தையும் கற்றறிந்தவர், அவர் மனசுல சில சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களுக்கான விடையை தங்களிடம் பெற்று தருமாறு என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தேவராஜ பெருமாளும் அனைவராலும் 6 வார்த்தைகள் என்று பிரபலமாக அழைக்கப்படும் 6 கட்டளைகளை நம்பிகள் வாயிலாக இளையாழ்வாருக்கு அனுகிரகிக்கிறார். அது என்னன்னா, அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரியம் சமாச்ரயே. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வரியில சொல்றேன். பரம்பொருள் நாமே, பேதமே தர்சனம், உபாயம் பிரபத்தியே, அந்திம ஸ்மிருதி வேண்டாம், ஷரீரம் விடுக்கையில் மோட்சம், பெரிய நம்பிகளை குருவாக ஏற்றுவது. இந்த 6 கட்டளைகள் இன்னுமே இந்த கோவில்ல சலவைக்கல்ல பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்க போனீங்கன்னா இதை பார்க்கலாம். திருக்கச்சி நம்பிகள் இளையாழ்வார் கிட்ட சென்று பகவான் சொன்ன அந்த 6 கட்டளைகளையும் தெரிவிக்கிறார். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய திருக்கச்சி நம்பிகளுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறார். நம்பிகளிடம் தன்னுடைய கருத்தும் இதுவேதான் என்று தெரிவிக்கும் பொழுது பெருமாளின் கருத்தும் இளையாழ்வாரின் கருத்தும் ஒத்து இருப்பதை கண்டு பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார்
நம்பிகள். அந்த காஞ்சிபுரம் கோவில்லேயே ஒரு அன்பர் திருக்கச்சி நம்பிகளின் பாத தூசி இருக்கு இல்லைங்களா, பாதாப்ஜ தூளின்னு சொல்லுவாங்க, அதை வணங்குறதே ஒரு வேலையா வச்சிருந்தார் ஒரு அன்பர். அவர் திருக்கச்சி நம்பிகளிடம் கேட்கிறார், எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்க பெருமாள் கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவரும் போய் பெருமாள் கிட்ட கேட்கிறார், அந்த அன்பருக்கு மோட்சம் உண்டா அப்படின்ட்டு. அதுக்கு பெருமாள் சொல்றாரு, கண்டிப்பாக மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது, அவருக்கு மோட்சம் உண்டு, அப்ப எனக்கும் அடியனுக்கும் மோட்சம் உண்டுதானே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, அது எப்படி முடியும், குருவுக்கு சேவை செய்ய வேண்டும், பாகவதத்தை அனுபவிக்க வேண்டும், இது இல்லாம எப்படி ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட திருக்கட்சி நம்பிகள் உடனே காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு மறுநாளே புறப்பட்டு சென்று திருக்கோஷ்டியூர் நம்பிகளை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு சேவை செய்ய தொடங்குகிறார். அவருடைய மாடுகளை மேய்ப்பவராக தன்னுடைய கடமையை செய்ய தொடங்குகிறார். ஒரு நாள் நல்ல மழை, அப்ப அந்த மாடுகள்லாம் நினையுது. திருக்கட்சி நம்பிகள் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு எந்த மாட்டிலிருந்து பாலை கறந்து கொடுப்பாரோ அந்த மாடு நினைறதைய பார்த்துட்டு தன் அணிவித்து கொண்டிருந்த அந்த ஆடையை அந்த மாடுக்கு போட்டு அந்த மாடுக்கு அடியில இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு இவருடைய செயல்ல ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. என்ன பண்றீங்க நம்பிகளே அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாடுல தான் பால் கறந்து நான் தங்களுக்கு கொடுப்பேன், இந்த மாடுக்கு ஜலதோஷம் பிடிச்சா உங்களுக்கும் ஜலதோஷம் பிடிச்சோம் இல்லையா, அதனால இந்த மாட்டுக்கு என்னுடைய ஆடையை அணிவித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அந்த குரு பக்தியை பார்த்து அவர் ரொம்ப வியந்து போறாரு. அப்படியாக அவருடைய சேவையை செய்யறார். இப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கும் போது தன்னுடைய திருவாலவட்டம் கைகரியத்தை தொடர்ந்து செய்யறார் திருக்கட்சி நம்பிகள். அப்ப ஸ்ரீரங்கத்து பெருமாள் சொல்றாரு, நான் தான் காவிரி நதிக்கரையில் சயனித்து இருக்கிறேனே, எனக்கு இங்கிருந்து அருமையான இனிமையான தென்றல் காற்று வருது, நீ சென்று திருமலையில் உள்ள திருப்பதி ஏழுமலையானுக்கு உன்னுடைய கைங்கரியத்தை செய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. திருப்பதி ஏழுமலையான் சொல்றார், நான் தான் மலை உச்சியில் இருக்கிறேனே, எனக்கு இங்கேயே குளிர்ச்சியான தென்றல் காற்று வருது, எனக்கு எதுக்கு இங்க திருவாலவட்டம், நீ மறுபடியும் சென்று தேவராஜ பெருமாளுக்கே உன்னுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்பிகளும் மீண்டும் காஞ்சிபுரத்துக்கே தன்னுடைய சேவையை தேவராஜ பெருமாளுக்கு செய்ய தொடங்குகிறார். சில நாட்கள் கழித்து சென்னை மதுராந்தகத்தில் இளைய நம்பி அவர்களுக்கு பெரிய நம்பிகள் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற பட்டத்தையும் அவருக்கு தருகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமானுஜர் சாக்ஷாத் அந்த ஆதிசேஷனுடைய திருவவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருக்கட்சி நம்பிகளை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படி என்று சொன்னா அவர் திருக்கட்சி நம்பிகளுடைய பக்தி ஸ்ரத்தை எப்படிப்பட்டது அப்படின்றது உணருங்க. அது மட்டும் இல்லாம வரதராஜ பெருமாளே அவரோட நேரடியாக சம்பாஷணை செய்யும் அளவுக்கு அவருடைய பக்தி உயர்ந்து இருக்கிறது என்பதை தான் நம்ம இங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய உண்மையான ஸ்ரத்தை, பாவனை, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பெரியவங்கள்லாம் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டின விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தி ஸ்ரத்தை, திருமாலின் பாத கமலங்களில் சரணாகதி, இதுவே நமக்கு எல்லா நலன்களையும் இந்த உலகத்திலையும் மேலுலகத்திலையும் ஈட்டுவிக்கும். நாம எந்த பெருமாள் ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல கொடிமரத்தை சேவிச்சுட்டு பின்னர் தாயார் சன்னதியை போய் சேவிக்கணும். அப்படி இந்த கோவில்ல தாயாருடைய திருநாமம் புஷ்பவல்லி தாயார், பூவிலிருந்து அவதரித்தவள் அப்படிங்கிறதுனால தாயாருடைய திருநாமம் புஷ்பவல்லி தாயார். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே பூவிருந்த வள்ளி. தாயாரை சேவிச்சுட்டு நம்ம மூலஸ்தானத்துக்குள்ள போனோம்னா நேரா நம்ம திருக்கட்சி நம்பிகளை சேவிக்கலாம். அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய திருவடிகள் இருப்பாங்க. பெரிய திருவடிகளுக்கு நேராக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வரதராஜ பெருமாள் பின்தலையில சூரியனோட நமக்கு காட்சி தருவார். அவரையும் சேவிச்சுட்டு அங்கேயே கண்ணன் சன்னதியும் இருக்கு. கண்ணனையும் சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கநாதர் அழகா படுத்துட்டு இருப்பார் சயன கோலத்துல, அவரையும் சேவிச்சுட்டு நம்ம வெளியில வரலாம். வெளியில வந்தீங்கன்னா திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளையும் நம்ம சேவிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட அழகா காட்சி கொடுக்கிறார் நமக்கு. பக்கத்திலேயே ஆண்டாள் சந்நிதியும் இருக்கு. ஆண்டாளை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணுங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க ஆண்டாள் தாயார். இங்க சின்ன ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாங்க ஆண்டாள் நாச்சியார், ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அங்கே சின்ன நந்தவனமும் இருக்குது. அந்த நந்தவனத்தோட காற்றையும் நம்ம அனுபவிச்சுட்டு அப்படியே வரும்பொழுது சிறிய திருவடிகளுக்கான சந்நிதியும் இருக்குது. அவர் ரொம்ப சின்ன சன்னதியாக தான் இருக்குது. அவரை நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நீங்களும் சென்று உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 பெருமாளும் தனித்தனி கருட சேவையில் எழுந்தருளுவாங்க. இங்கே பிரதான உற்சவராக எழுந்தருள்வது திருக்கட்சி நம்பிகள். ஸ்ரீபெரும்பத்தூரில் இருக்கும் ராமானுஜருடைய அவதார ஸ்தலத்தில் அவருடைய அவதார திருநட்சத்திரத்தில் நடக்கும் திருவிழாக்கு இங்கிருந்து தான் பட்டு, பரிவட்டம், மாலை எல்லாம் போகும். அதே மாதிரி திருக்கட்சி நம்பிகளுடைய அவதார நட்சத்திர திருவிழா பொழுது காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலிருந்து பட்டு, பரிவட்டம், மாலைகள்லாம் இங்கு வரும். அன்னைக்கு அவருக்கு விசேஷ திருமஞ்சனம்லாம் செய்விக்கப்படும். அப்பொழுது திருக்கட்சிகர் நம்பிகள் எழுதிய தேவராஜ அஷ்டகத்தை பாடி விசேஷ பூஜை செய்வர். திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய வயோதிகத்தில் விருந்தவள்ளியில் அவர் தங்கிட்டாரு. அப்பொழுதும் அவருக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டதுனால தவழ்ந்து கொண்டே போய் அந்த மாலையை அணிவிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியல. அப்போ தேவராஜ பெருமாளே, ஏன் நம்பிகளே நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எனக்காக நீங்கள் ஏன் அங்கே வரணும், உங்களுக்காக நானே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்சி கொடுக்க ஸ்தலம் தான் நாம் இப்போ சேவிச்சு கொண்டிருக்கும் வரதராஜ பெருமாள் ஸ்தலம். நாமும் நம்முடைய தூய்மையான பக்தியை செலுத்தி பெருமாளின் பாத சரணங்களில் சரணாகதி அடைந்து பெருவாழ்வு பெற்று மோட்ச பிராப்தியை வேண்டுவோம். இங்கு மாசி மாதம் திருக்கட்சிகளுடைய அவதார திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். அதேபோல் ஆனி மிருகசிரீஷ நட்சத்திரம் அன்று 108 கலச பூஜை செய்து ஆண்டாள், தாயார், திருமால் மற்றும் திருக்கட்சி நம்பிகளுக்கு திருமஞ்சனம் செய்விக்கப்படும். பிரகாரத்தில் உள்ள திருக்கட்சி நம்பியின் குரு ஆலவந்தாருக்கு அடியில் திருநட்சத்திர திருவிழா நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நீங்கள் எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறீங்க, பெருமாளை சேவிச்சிருக்கீங்க, திருக்கட்சி நம்பிகளை சேவிச்சிருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இனிமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிவைன் தர்ஷன் வித் பேபி. நன்றி, வணக்கம்.